ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட எக்ஸர்வீஸ்மேன் கம்யூனிட்டியில் வந்து ஃபேக் நியூஸ் எவ்வளவு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும், எவ்வளவு மக்கள் வந்து இதை பார்க்குறாங்க, நம்புகிறாங்க. வாட்ஸ்அப்பில் வர எல்லா நியூஸுமே உண்மையான நியூஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஒரு சில நபர்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் மேக்சிமம் நபர்கள் அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இப்போ இந்த 18 மாதம் அரியர் அதை பற்றின நிறைய ஃபேக் நியூஸ் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நிறைய அரசியல் லாபத்துக்காக நிறைய பேர் வந்து ஆளுங்கட்சியை பழி சொல்லணும், இல்லை எதிர்கட்சியை மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸர்வீஸ்மேன் ஒன்றுமே தெரியாதவங்க அவங்க மனசுக்குள்ளேயும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் தனிப்பட்ட முறையிலையும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. சார், இந்த 18 மாதம் அந்த கொரோனா COVID-19 அந்த டயத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த மாதம் பேமெண்ட் கூட வரப்போதாமே, நம்மளுக்கு கிடைக்குமா சார், எப்படி சார், என்ன சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதா இருக்குது. ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்லேயே அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பார்லிமெண்ட் மெசேஜின்னு நான் போடுறேன். பார்லிமெண்ட்டில் அவங்க ஆகஸ்ட் மாதம் கேட்டப்பயே கிளியராக சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட இந்த 18 மாதம் டிஏ கொடுக்கறதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை, எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ இதே இதை ஜான்வரி 7ஆம் தேதி கவர்மெண்ட் வந்து செக்ரட்டரி அவங்க அஃபிஷியலாகவே அவங்களும் லெட்ரு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி கொரோனா டயத்தில் நடந்த அந்த ஒரு 18 மாதம் அரியர் நிப்பாட்டி வச்சுருந்த டேட்டுக்கான அந்த அரியர் யாருக்குமே கிடைக்காது டிஏடிஆர் அப்படிங்கிறத அவங்களும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்லிமெண்ட் எம்பி பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு COVID-19 நாங்கள் பிடிச்சி வச்சதை அடுத்த மாதம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு சில நபர்கள் ஸ்ப்ரெட் பண்ண அந்த நியூஸ் வந்து இன்னமும் வாட்ஸ்அப் குரூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை பார்க்குற நபர்கள் வந்து இது உண்மையா பொய்யா, நம்மளுக்கு கிடைச்சிருமா கிடைச்சிடாதா, நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சா எவ்வளோ கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்லேயே அவங்கள வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த யுத்து சமான் யோஜனா, அதுக்கும் அப்படி தான் இருந்தது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொப்போசல் தான். ஆனாலும் அந்த ஒரு சில லெட்டர்ஸ், ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு சோல்டர் போர்டுக்கும் இந்த மாதிரி அனுப்புறதுக்கும் செஞ்சு இந்த மாதிரி தான் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அது கிடைக்காது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன கணக்கெடுப்பு எடுக்கிறதா இருக்காங்க, எடுப்பாங்களாம் கூட தெரியாது. ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு வந்து கிடச்சிரும் சார், எங்கிட்ட வந்து பூர்வி ஸ்டார் மெடல்ஸ் இருக்குது, பச்சுவி ஸ்டார் மெடல்ஸ் இருக்குது, எங்கள் அப்பா அங்கே வேலை பார்த்துருந்தாரு, அவருக்கு 15 லட்சம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து ஒரு ஆசைப்படுறாங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிற போது எல்லாருமே ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை தேட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி எந்த விதமான ஃபேக் நியூஸையும் நம்பாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வர எல்லா நியூஸுமே உண்மையான நியூஸ் கிடையாது. யூடியூப் சேனலில் வர எல்லா நியூஸுமே உண்மையான நியூஸ் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றுறாங்க, நிறைய விஷயங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதனால் உண்மையான ஆட்கள் யார், உண்மையை சொல்கிறது யார் அப்படின்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். 10 யூடியூப் சேனல் சொல்கிறாங்கன்னா அதில் உண்மையை மட்டும் பேசக்கூடியது யார்? ஒரு சின்ன பேப்பர் கட்டிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை யாரோ எழுதின ஒரு லெட்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் நம்பிக்கோங்க. அடுத்து வந்து இதே மாதிரி தான் அந்த கம்யூட்டேஷன் வந்து 128 மாதத்தில் பிடிச்சி ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக் மெசேஜ் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு தனிநபர் நீதிமன்றம் போய் அவர் வந்து தீர்ப்பு வாங்கி அவருக்கான இதை பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலேயும் கவர்மெண்ட் வந்து ஸ்டே ஆர்டர் போட்டு அந்த வேலையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இங்கே ரொம்ப நபர்கள் வந்து என்கிட்ட கேஸ் கொடுங்க, நம்ம கேஸ் போடுவோம், எனக்கு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வாங்க, ஜாயிண்டாக கேஸ் போடுவோம், உங்களோட PPO கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா நபர்கள் கூட்டு சேர்த்து வக்கீல்களுக்கும் அவங்களுக்கும் காசை கொடுத்து எப்படியாவது இந்த பிடிச்ச கம்யூட்டேஷனை நம்ம வந்து திரும்ப வாங்கிடணும், எப்படி உங்களுக்கு லட்சக்கணக்கில் வந்துடும், நீங்கள் இவ்வளோ செலவழிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறையா நபர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்து சேர வச்சு கேஸும் போட்டிருக்காங்க. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், இதில் வந்து நம்ம யாரையும் தலையிட முடியாது. ஆனால் உண்மை எது, பொய் எது, ஃபேக் நியூஸ் எது, இப்படி பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ கொடுக்காது, கொடுத்தா A to Z கொடுக்குற மாதிரி தான் வரும். அதுதான் ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசிஸ்.
ஆல்ரெடி இந்த கம்யூட்டேஷனை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டோம் நம்ம சேனலில். இந்த யுத்து சமான் யோஜனாவை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டோம். இந்த 18 மாதம் அரியரை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரியா? இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து நீங்கள் நம்பாதீங்க. கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அதே மாதிரி பணம் வந்து யாரும் உங்களுக்கு சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க, எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முறைப்படி அறிக்கைகள் வரும், மொதப்படி ஜியோ பாஸ் ஆகும், மொதப்படி லெட்ரு வரும். நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக ஃபைனான்ஷியலி ஏதாவது பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வருது அப்படின்னா நம்ம ஆதாரத்தோடு நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், இனிமேலும் போடுவோம். அதனால் ஃபேக் நியூஸை நீங்கள் என்றைக்குமே நம்பாதீங்க. இப்போ இந்த பே கமிஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். நிறையா ஃபேக் நியூஸ் நிறையா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வந்த மெசேஜஸ் இப்படி இருக்கும், இவ்வளோ பேமெண்ட் வந்துடும், அவ்வளோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதையும் நம்பாதீங்க. பாருங்கள், வைங்க. ஆனால் அதில் வந்து இவ்வளோ கிடச்சிருங்கிற அந்த ஆசையை மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுறாங்க, சார் எனக்கு எவ்வளோ வரும் சார், எனக்கு எவ்வளோ கிடைக்கும் சார், எனக்கு என்ன மாதிரி வரும் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஆசையை நாம் வந்து யாரையும் கெடுக்கக்கூடாது. ஆனால் உண்மை எது அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து வச்சு பாருங்கள். யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், எது உண்மையான மெசேஜ் அப்படின்னு பார்த்து முடிவெடுங்க. அதே மாதிரி தான் இந்த 18 மாதம் அரியர் எதுவுமே கிடைக்காது. இப்போதைக்கு கவர்மெண்ட்கிட்ட எந்த விதமான டிசிஷனும் கிடையாது. ஃபைனான்ஷியலி அவங்க வந்து கொடுக்க முடியாதுங்கிறத கிளியர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நிறையா மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்ப்ரெட் பண்ணுற நபர்கள். அதனால் தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட அஃபிஷியல் சேனல் மெம்பர் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் நம்ம சேனலோட மெம்பர் ஆகிக்கலாம். உங்களால் முடிஞ்ச ஏதாவது கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.